எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி கதை சொல்றேன் கேட்குறீங்களா? நம்ம எல்லாருமே மோஸ்ட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த விட்டுருப்போங்க. அப்படி நான் விட்டது என்ன தெரியுமா? இந்த மேங்கோ தான். என்னம்மா இப்படி சொல்றியேன்னு நெனைப்பீங்க. ஆமாங்க. மோஸ்ட்டா மேங்கோ எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் வீட்ல மேங்கோ, மாம்பழம்னு சீசன் வந்தா வாங்கி சாப்பிடுவாங்க. பட் நான் மேங்கோ சாப்பிடுறத விட்டே பல வருஷம் ஆச்சுங்க. பிஃபோர் மேரேஜ் எங்க வீட்ல என்னோட அப்பா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா, ஃப்ரூட்ஸ் கடையே வாங்கிட்டு வருவாங்க. முக்கியமா இந்த மாம்பழம். பயங்கர அடிக்ட்ங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு ஹீட் பாயில்ஸே வரும். இருந்தாலும் அசராம சாப்பிடுவேன். ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் பொண்ணு 2 பேருக்குமே மேங்கோ பிடிக்காதுங்க. அவங்க யாரும் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்ல. பட் நம்ப மட்டும் என்ன சாப்பிடணும் அப்படின்னு தோணும். சரி நமக்கும் மேங்கோக்கும் பாண்ட் இல்லன்னு விட்டாச்சு. பட் இன்னைக்கு ஹஸ்பண்ட் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. வெஜிடபிள்ஸ் வாங்க போனப்போ மேங்கோ போட்டு சாம்பார் பண்றியான்னு கேட்டாங்க. பயங்கர ஷாக்குங்க எனக்கு. சரி இதுதான் ஜாக்பாட்டுன்னு வாங்கிட்டு வந்து பொறுமையே இல்லாம கட் பண்ணக்குள்ளேயே 2 பீஸையும் சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா அவங்க கேட்ட மேங்கோ சாம்பாரையும் பண்ணியாச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா, மேங்கோவே பிடிக்காதுன்னு சொன்ன ஆளு கட் பண்ணக்குள்ளேயே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எது எப்படியோ அவசரமா செஞ்சாலும் பயங்கர டேஸ்ட். பல வருஷம் கழிச்சு மேங்கோ போட்டு சாம்பார் பண்ணது ரொம்ப ஹாப்பிங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.